திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு அப்படியாக கிளம்புறோம். மணி 3:30 மணிக்கு கடலில் போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு முருகனை சந்திக்க போகிறோம். திருச்செந்தூர் முருகனை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முருகன் அப்பனை சந்திக்க தம்பிங்க 2 பேர் போகிறாங்க. இருங்க பார்க்கலாம். இங்கே தம்பி இன்னும் கொஞ்சம் முன்னே போகலாமா? இங்கே குளிச்சிடலாமா? சரி, ஒவ்வொருத்தங்களா போங்க. பாருங்க எப்படி நிற்கிறானுங்க. பாரு சுண்டலி பாருங்க, சுறுசுறுப்பாக இருக்குது. சிண்டு தான் இது, எங்கள் சின்ன சிண்டு நின்றுட்டு இருக்கு. சரிங்களா? கடற்கரை குளிக்கிறதுன்னு தெரியல, குளிச்சிட்ருக்காங்க எல்லாம். செவரு குத்திருக்காங்க. என்னடா இந்த யார் கூட போகலையான்னு பார்க்குறீங்களா? என்கிட்ட யாருமே இல்லையே, என் பிள்ளை கூட தான் வந்திருக்கேன். இங்கே வந்தால் என் பெரிய பிள்ளை குளூர் தான் இப்படி நின்றுட்டுருக்கான் பாருங்கள். இவன் கூட தான் வந்தோம் முருகனை பார்க்கணுன்னுட்டு. எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. ஜென்ஸுங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். போ, நீ மாமன் கூட போ. அப்படியே போ, நம்ம அங்கே போய் மாற்றிக்கலாம். நீ போ, நீ அப்படியே நினச்சிட்டு வந்துடு, அங்கே போய் மாற்றிக்கலாம். அவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. போக நீ போ சொல்லுண்டு கண்ணே. தம்பி போடி, போடா போடா போடா. அப்படியே நீ போய் நினச்சிட்டு வந்துடு. அந்த ஃபோனை எனக்கு கொடுத்துட்டு போனேன். அப்புறம் வந்து ஃபோனை பிடிச்சிட்டு நான் போயிட்டு கோபமாக இருக்கான். இந்த நேரத்தில் என்ன குளிர வைக்கிறியே அப்படின்னு இங்கே பாருங்க, ரொம்ப கோபத்தில் இருக்கான். காலம்பரை கரெக்டாக 3 மணிங்க என் குழந்தைங்க போகிறாங்க பாருங்க. எல்லாமே என் குழந்தைங்களுக்காக தான் இந்த முருகன் முருகா என் குழந்தைங்களுக்கு ஒரு வழி காட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? பக்கத்தில் இருக்குதா, இங்கே வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. பயப்படாத. குளூரில் பாருங்க, இங்கே குளூரவே இல்லை. பயப்படாமல் குளிங்க தம்பி, அவ்வளோதான். உட்காந்து தலை பிரபு, நீ அங்கே சென்னையில் நல்லா தானே பிரபு குளிச்ச? இருக்கானே ஒன்றும் இல்லை. குளூராது சாமி, குளூராதடி பட்டு வர்ற பெரிய அலை வருது. பிரபுமா, நீ உட்காந்து முழுகிட்டு வா பிரபு. நீ நல்லா தானே அலையில் முழுவ. குளூரில் சாமி, எங்கே சாமி குளூர்? பாரு சுண்டேலி, பாரு சுண்டேலி தான் சூப்பரு. சுண்டு சமுத்துடா. அப்படிலாம் இல்லை கதை, என்ன செய்யணுமோ செய்யலாம், விடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு மட்டும் வாங்க, அவ்வளோதான். உன்னையா தள்ளி விட்டுருச்சா? இது அலை சுற்றால வந்து அதிகமாக இருக்குன்னு போர்டே போட்டிருக்காங்க பாருங்கள், பார்த்து. தம்பி இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போங்களா தம்பி, அங்கே போங்க. அங்கே தான் உட்காந்து குளிக்க முடியுது, இங்கே தண்ணியை கம்மியாக தான் வருது. இங்கே உட்காந்து குளிச்சிருங்க. நீ இதை பிடிக்கிற எப்படியா பிடிக்கணும்? தலையில் எழுதி தடிச்சிக்கு துணி அந்த கையில் அதுக்கு தாண்டா கொஞ்சமா அப்படியே இது பண்ணிக்கலாம் தம்பி.
வச்சு பாருங்க நல்லா நடிக்கிற சுண்டு பார்க்குறீங்களா? அங்கே பாருங்க சுண்டு குளிச்சுட்டு இப்போ ஒரு மண்டபம் இருக்குங்களாம், அங்கே போகணும். தம்பி போயிட்டுருக்கான், ஃபுல்லாக நினைஞ்சிட்டான். மணி 4 மணியா, அதனால் குளிருது பயங்கரமாக. போ இந்த மண்டபமா, இந்த மண்டபத்தில் இன்னொரு டைம் குளிச்சுட்டோம்னா இப்போ நம்ம முருகை தரிசிக்க போயிட்டு க்யூவில் நிற்கணுமா. என்னன்னு தெரியலைங்க, எங்கள் அப்பா முருகன் என்ன திடீர்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். இன்றைக்கி காலையில் கிளம்பிடுவோம் ஊருக்கு. திருச்செந்தூர் முருகா எனக்கு நல்ல வழி காட்டு. என்னை சார்ந்தவர்கள் அனைவருமே உன்னை சார்ந்தவர் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வழி காட்டு முருகா. மீண்டு கட்ட மாட்டேங்கிறான் பாருங்க. இப்போ குளிக்கிறதுக்கு இதில் கியூவில் போகணுங்களாம். போங்க கொஞ்சம் ஊற்றுவோம் இதில் தண்ணி. இந்த தண்ணியிலையும் ஒரு டைம் குளிக்கணுமா. இது ஏதோ ஒரு குளங்களாம், அது என்னன்னு தெரியல. ஓ 10 மணிக்கு இது என்ன தீர்த்தம்? ஒரு சில பேர் பார்க்கலாம். 5 ரூபா பைசா இல்லைங்க, அம்மா தான் அங்கே பரிசு அங்கே வச்சுட்டு அதுதான் நினையாது. அதுதான் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சாமி தரிசனம் சூப்பராக கிடச்சிது. சாமி நல்லா பார்த்தோம், செம்மையாக இருக்குது. திருச்செந்தூர் முருகன் அப்படின்னாவே சூப்பர். எங்களுக்கு இந்த டைம் இந்த வருஷம் கடவுள் அதை கொடுத்துருக்காரு, மிக்க மகிழ்ச்சி. இன்னும் எங்கன்னா போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது சின்னவர், பக்கத்தில் பெரிய சின்னவர் வராரு பாருங்க, கோவத்தில் இருக்கார் அவர். ஓகே பாய்.